வெல்கம் டு பாகி ஸ்டோரீஸ். பாகியின் கதைகள். ஒரு அழகான கடலோர கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துலேருந்து கடலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நிலா உதிக்கும்போது கடலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வைரம் போல் தண்ணி மின்னும். அந்த கிராமத்தில் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனவர் இருந்தார். அவர் மீன் பிடிக்கிறதுலேயே அவர் தான் அந்த கிராமத்திலேயே திறமைசாலி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருந்தவர். ஏன்னா அவர் வலை மட்டும்தான் திரும்ப கரைக்கு வரும்போது வலை நிறைய மீனோடு வரவர். ஒரு நாள் கூட மீன் இல்லாமல் வந்ததே கிடையாது. ஸோ கடலோர கிராமமே அவர் மீன் எடுத்துகிட்டு வர்றதுக்காக காத்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுன் மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டு வலையை போட்டப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அர்ஜுன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வலை அந்திருந்துச்சு. வலை அந்த அலையை பார்த்தோன்னா அர்ஜுனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா வலை அந்து போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அதில் ஒரு டால்ஃபின் மாட்டியிருந்துச்சு. அந்த டால்ஃபின் அர்ஜுன் அவனை எங்கே ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அர்ஜுன் அந்த டால்ஃபினை பார்த்தோன்னே எதுவுமே பண்ணாமல் அழகாக போயிட்டு வலையை மட்டும் அறுத்து எடுத்துட்டு டால்ஃபினை போக விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப வரான். வீட்டுக்கு சோகமாக வரான். ஏன்னா வலை அந்து போச்சு, நம்ம இன்றைக்கி ஒரு மீன் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தவன் வலையை பின்னிட்டு அடுத்த நாள் திரும்ப கடலுக்கு போகிறான். கடலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நேத்தி அவன் காப்பாற்றி விட்ட டால்ஃபின் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கெல்லாம் நிறையா மீன் இருக்கோ அங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை மீன் பிடிக்க வச்சுச்சு. அதுலேருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அன்னையிலேருந்து. அப்போது எப்போல்லாம் அர்ஜுன் மீன் பிடிக்க போகிறானோ அப்போல்லாம் டால்ஃபினும் கூட வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கடலுக்கு நடுவில் பெரிய சூறாவளி ஏற்பட்டுச்சு. அப்போ அர்ஜுன் கடலில் மாட்டிக்கிட்டான். அர்ஜுனால் படகை ஓட்டவே முடியல. அலைங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட் அல்லாடுது. அர்ஜுன் எப்படி தான் நம்ம கரை போய் சேருவோமானே தெரியாமல் அவன் பயந்துட்டுருக்கான். அப்போ இதை பார்த்த டால்ஃபின் அதோட நண்பர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு போட்டை பேலன்ஸ் பண்ணி அர்ஜுனை அழகாக புயல்லேருந்து வெளியே பத்திரமா கூட்டிகிட்டு வந்து கரையில் சேர்க்குது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 5 அறிவு உள்ள ஒரு மிருகமே நல்லது பண்ணால் நம்ம நல்லது தான் செய்யணும்னு சொல்லிட்டு செய்யுது. அதே மாதிரி நம்மளும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, நல்லது மட்டும்தான் செய்யணும். நம்ம நல்லது செஞ்சோன்னா நமக்கு இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நமக்கும் நல்லது தான் நடக்கும். 5 அறிவு உள்ள அந்த ஜீவனே இவ்வளோ நன்றியாக இருக்கும்போது 6 அறிவு உள்ள மனுஷங்க நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கணும் அப்படின்றத யோசித்து செயல்படுங்க.